ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி காலையிலேயே விளாட்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சி கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்து அந்த காஃபியும் குடித்தாச்சு. கொஞ்சோண்டு அந்த காஃபி பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேயே சோறு அந்த பக்கம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், சோறு பொங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையிலேயே சோறு பண்ணி முடிச்சுட்டா அவங்க வயிறு பிஸ்கின்னு சொன்னால் ஏதாவது சாப்பாடு கொடுத்துக்கலாம். அதனால் இல்லைன்னா சோறு இல்லை அப்படின்னா பிறகு ஏதாவது வேலையை விட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல காலையிலேயே நீங்கள் மார்னிங்கே சோறு பொங்கிட்டேன். அது கூட சேர்ந்து பால் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பாலும் சூடு பண்ணி முடிச்சிட்டேன். பால் இருக்குது கொஞ்சோண்டு. வேறு சோறு பொங்கியாச்சு. வேறு வெந்நி வச்சுருந்தேன் பாப்பாவும் தம்பிக்கும் குடிக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் முளைப்பொடி வச்சு சாப்பிட்டு காலையில் இருக்க பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். வேறு சின்ன பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமே சின்ன குட்டி தோசை மாதிரி பண்ணிட்டேன். அதில் ஒரு 7 8 போல். அவன் ரொம்ப சாப்பிட மாட்டான். ஸ்கூலில் அவன் எப்போ பார்த்தாலும் தான் சொல்லுவான், அவனுக்கு ரிசல்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதான் அவனுக்கு குறையா வச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்படியுமே கொண்டு தான் வருவான். ஆனாலுமே கொடுக்க வேண்டியது இதனால நான் கொடுத்துருவேன். சில நேரம் வயிறு பசின்னு சொல்லி. அதனால் டிஃபன் பாக்ஸை மூடி வச்சாச்சு. ஸ்கூலுக்கு தான் போவான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லிடுவான், உடனே எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிடுவான். அதனால் சில நேரம் அவன் ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுடுவான் சோறு, சில நேரம் சாப்பிட மாட்டான். சொல்லுவான் எனக்கு இதான் வேணும்னு சொல்லி. அதான் அன்றைக்கி பஜ்ஜி பண்ணியிருந்தேன். வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். வேறு பட்டாட்டாக்கு பஜ்ஜி கொண்டு அவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துருந்தேன் கொஞ்சம். 2 பேருமே பண்ணி முடிச்ச பிறகு இப்படி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேருமே 3 பேர் இருந்தோம். சாப்பிட்டு முடித்து அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. விளாட்றதுக்கே அவங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதனால் கெச்சப் தான் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான்னு சொல்லி இந்த ஸ்பைசி கெச்சப் இருந்தது. அந்த கெச்சப்பையும் வச்சு பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ராத்திரி சாப்பாடு. சப்பாத்தி இருந்து, சிக்கன் கூட்டு, பிறகு குடல் குழம்பு வேறு இருந்தது, அம்மா கொடுத்தது, வேறு சோறு இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு ஜூஸி குடிச்சிட்டு தூங்க